அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, எல்லாருமே விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா, நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஒரு வழியாக நகை கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பு திடீர்னு நமக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த நகை கடன் தள்ளுபடிக்காக கிட்டத்தட்ட நமக்கு 40,000 முதல் 60,000 கோடி வரை ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறதாகவும் நமக்கு தேர்தல் அறிக்கைகளில் வாக்குறுதிகளாக இடம்பெற்றிருக்குங்க. அதே போல் இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறணும் அப்படின்னா சில நிபந்தனைகளோடு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 8 வகையான பொது வங்கிகளில் சரிங்களா, பொது வங்கிகளில் இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு கூறி சொல்லியிருக்கிறாங்க. அந்த 8 வகையான பொது வங்கிகள் என்னென்ன வங்கிகள், அது யார் யாருக்கு தள்ளுபடி செய்யப்படும் என்ற பெயர் பட்டியல், அந்த பெயர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இருக்குதா இல்லையான்றதை நீங்கள் எப்படி செக் பண்ணிக்கணும். அதே போல் உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யணும் அப்படின்னா 40 கிராமுக்குள்ளே இருக்கணும், 5 சவரனுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்னென்ன நிபந்தனை, அது யார் யாருக்கு எப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். ஒரு சில பேர் 10 சவரன் வச்சுருப்பீங்க, அது 5 சவரன் மட்டும் தள்ளுபடி செய்யப்படுமா, மீதி 5 சவரன் நம்ம காசு எடுத்து தான் நம்ம வாங்கணுமா, தள்ளுபடி பெறணுமா அப்படின்ற மாதிரி இருக்குமே. ஸோ அதை பற்றின அப்டேட்டும், அதே போல் உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி பெறணும் அப்படின்னா தகுதி உள்ளவங்க தகுதி இல்லாதவங்க தனித்தனியாக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ அதற்கான காரணம் என்ன, அதற்கான விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றின அப்டேட்டும் துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புலேருந்து வரக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட்ஸ் என்ன ஏதுன்றதை துல்லியமாகவே தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி. தகுதியுள்ளோர் யார், தகுதியற்றோர் யார், பட்டியலை தயாரிக்க ஒரு குழுவே அமைச்சிருக்கிறதாகவும், ஸோ அதற்காக நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. முதல்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறது அரசாணைப்படி சரிங்களா, யாரெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக உறுதி செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றத உறுதியாக நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி பெறணும், தள்ளுபடி நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உங்களுடைய நகைக்கடன்கள் சரிங்களா 40 கிராமுக்குள்ளே இருக்கணும், 5 சவரனுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருந்ததுன்னா உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக நீங்கள் 100% உறுதி செய்யப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நகைக்கடன்கள் 40 கிராமுக்குள்ளே இருந்தாலும் 5 சவரனுக்குள்ளே இருந்தாலும் அது மட்டும் பத்தாது, சில நிபந்தனைகளும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் உங்களுக்கு 100% தள்ளுபடின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன நிபந்தனை அப்படின்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை சரிங்களா, ரேஷன் கார்டு இல்லையா, அந்த ரேஷன் அட்டை இருந்துக்கணும். அதே போல் ஆதார் நம்பர் சரிங்களா, இதெல்லாமே கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா மட்டும் உங்களுக்கு தள்ளுபடி 100% உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதை தவிர்த்து மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களாகிய உங்களுக்கும் இந்த தள்ளுபடி உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே போல் தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக கருத்து செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் தற்போது வரை சரிங்களா செல்லுபடியாகக்கூடிய ரேஷன் அட்டை வச்சுருந்தாலும் உங்களுக்கு இந்த தள்ளுபடி உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக நமக்கு பார்க்கப்படுதுங்க. நகைக்கடன் தள்ளுபடி அறிவிச்சது. அதே போல் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவங்க யார், அதற்கான காரணம் என்ன, துல்லியமான விளக்கத்தை பார்த்தோம். இப்போது தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் யார், அதற்கான விளக்கம் என்னன்றதை சொல்லியிருக்காங்க. நீங்கள் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி இல்லாதவங்கன்னா எதனால் உறுதி செய்யப்படுவீங்க அப்படின்னா, உங்களுடைய நகைக்கடன்கள் 40 கிராமுக்கு மேலே வச்சுருந்தாலும் சரி, 5 சவரனுக்கு மேலே வச்சுருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த தள்ளுபடின்றது கொடுக்கவே படாது. தள்ளுபடி செய்வதற்கு பெறுவதற்கு நீங்கள் தகுதியற்றவர்களாக உறுதி செய்யப்படுவீங்க என்றதும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதே போல் குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்களுக்கும் உங்களுடைய வழங்காதவர்களுக்கும் தவறாக கொடுத்துருப்பவர்களுக்கும் இந்த தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் ஆதார் நம்பரை கொடுக்காமல் இருக்கிறவங்களுக்கும் அதே போல் தவறாக கொடுத்துருப்பவங்களுக்கும் இந்த தள்ளுபடின்றது கிடைக்காதுங்க. சரிங்களா? அதே போல் கூட்டுறவு சங்கங்களை பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் இந்த தள்ளுபடின்றது கிடைக்க போகிறது கிடையாது. அதே போல் அரசாங்க ஊழியர்களுக்கும் இந்த தள்ளுபடி கிடைக்காதுங்க. போலி நகை வச்சிருக்கிறவங்களுக்கும் இந்த தள்ளுபடி கிடைக்காது. நகைக்கடன் தொகையை முழுமையாகவே இந்த மாதம் தள்ளுபடி அறிவிச்சிருக்காங்க. இதற்கு முன்பே போன மாதமே நீங்கள் தள்ளுபடிக்கான தொகையை, அதாவது
நகைக்கடனுக்கான தொகையை நீங்கள் செலுத்தியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி அறிவிக்கப்பட மாட்டாது. நீங்கள் உங்களுடைய பெயர் பட்டியல் அதில் லிஸ்ட் ஆகாதுங்க. சரிங்களா? ஸோ அது உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே போல் கூட்டுறவோட நிர்வாக குழு உறுப்பினருக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் தள்ளுபடி கிடைக்காதுங்க. ஸோ அதே போல் ரேஷன் அட்டை வச்சுருந்தீங்கன்னா ரேஷன் அட்டையை வச்சு தான் நீங்கள் நகைக்கடன் பெற்றிருப்பீங்க, வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த நகைக்கடன் வந்து வாங்கும்போது நீங்கள் ரேஷன் அட்டையோட அட்ரஸ் வந்து தமிழ்நாட்டுடைய ரேஷன் அட்டையில் தான் இருக்கணும். ஸோ அட்ரஸில் தான் இருக்கணும். அதே போல் ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய அட்ரஸும் தமிழ்நாட்டுடைய அட்ரஸில் தான் இருக்கணும். அப்படி இல்லாமல் உதாரணத்துக்கு ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த மாதிரி மாநிலத்தை சார்ந்த ரேஷன் அட்டை வச்சுருந்தீங்கன்னா அந்த மாநிலத்தோட அட்ரஸ்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காதுங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. இது எல்லாமே நிபந்தனைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடிக்கான பெயர் பட்டியலை வந்து எந்தெந்த வங்கிகளில் நீங்கள் நகைக்கடன் பெற்றிருக்கீங்களோ அந்த வங்கிகளில் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். ஸோ அங்கே போய் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய நகைகளை திருப்பி மீட்டெடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ.